இந்த சீசன் 2ங்கிற வெப் சீரிஸ் வந்திருக்கு. சீசன் 1ஓட வெப் சீரிஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு மேரில் விட்டுருப்பான் டேரக்டர் அப்படின்ட்டு. இந்த படத்தில் நடிச்சிருக்க ஹீரோயின் பார்த்திங்கன்னா பாலிவுட் மூவி தான். அந்த மற்ற படத்தில் நடித்த படத்தில் கூட இந்த ஹீரோயின் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. ஆனால் இந்த சீங்கிற வெப் சீரிஸில் நடித்ததுலேருந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டுருக்காங்க. அதோட ஃபஸ்ட் சீசனே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லலாம். ஏற்கனவே சமந்தா பார்த்திங்கன்னா ஃபேமிலி மேன் அந்த மாதிரி சீரீஸ்லலாம் வந்துச்சு, பயங்கர பாப்புலர் ஆகியிருந்தாங்க. அந்த மாதிரி இந்த சீரீஸோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் கேரக்டராக ப்ளே பண்ணணும். டபுள் கேரக்டர் டபுள் ஆக்டிங் கிடையாது. ஒருத்தருக்குள்ளேயே 2 கேரக்டர் இருக்க மாதிரி, அதாவது உலகத்தோட ஒரு பக்கம் போலீஸாகவும், இன்னொரு பக்கம் ஒரு விபச்சாரியாகவும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. இதோட ஃபஸ்ட்டு சீசனுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது எதனால் எப்படி இருக்காங்கன்னா, காலேஜில் போலீஸ்லாம் வேஷம் போட்டு யார் யார் ரேக்கிங் பண்ணுறாங்களோ, அப்புறம் தப்பாக நடந்துக்கிறாங்களோ அந்த பசங்களாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே முக்கியமான டான்குள்ளெல்லாம் விட்டு இந்த செகண்ட் சீசனில் மெயினாக மும்பையை ஆட்சி செஞ்சிட்ருக்க டானு, அப்புறம் வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ட்ரக்ஸ் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுற பெரிய கேங்ஸ்டர் கூட விட்டு அவங்க கூட பழகி அவங்க கூட க்ளோஸாக இருந்து அவனை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் இந்த பொண்ணை விட்டுருக்காங்க. இது போலீஸில் இருக்குது. அப்புறம் பாதி வேலை பார்த்திங்கன்னா அந்த டானோடு சேர்ந்து எல்லா வேலையுமே பண்ணுது. எப்போதுமே ட்ராக்கிங் டிவைஸ் இந்த மாதிரி தான் விடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணையே ஒரு ட்ராக்கிங் டிவைஸாக போலீஸ்காரங்க இந்த சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணையே ஒரு வெடிகுண்டாட்டம், ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் ஆட்டம் அந்த டானோட கேங்ஸ்டருக்குள்ளே விட்டுடுறாங்க. அதனால் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சூப்பராக தான் இருக்கும். இது மட்டுமே தமிழ் ட்ரெய்லரில் விட்டுருக்காங்க. C1 கூடயும் தமிழில் இருக்காது. இப்போ தான் அஃபிஷியலாக தான் டப் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்துட்டு இந்த செகண்ட் சீசன் வந்தீங்கன்னா உங்களுக்கு கதையும் புரியும், இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும்.